கிங்டம் அனிமேலியாவில் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ். சரியா? இந்த பிளாட்டிஹெல்மிந்தஸ் இந்த வேர்ட் கேட்டால் உங்களுக்கு ஏதாவது சிங் ஆகுதா? பிளாட்டிஹெல்மிந்தஸ் விச் மீன்ஸ் ஃப்ளாட் worms. ஓகேவா? இந்த ஃபைலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமுமே வந்து அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு பார்த்தோன்னா டேப் வார்ம், பிளனேரியா, லிவர் ஃப்ளூக் இதெல்லாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நீங்கள் இந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் அந்த வார்ம் எவ்வளோ தூரத்துக்கு அதோட ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு அந்த பிக்சர் பார்த்தாலே தெரியுது. ஸோ இதோட ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கு போகலாம். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இது டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்ட் விச் மீன்ஸ் டாப் லேயர் பாட்டம் லேயர் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாட்டாக ஒரு லீஃப் எந்த மாதிரி இருக்குதோ அதோட சிமிலர் அப்பியரன்ஸில் அது வந்து இருக்கும். ஓகே? இந்த ஆர்கானிசம் வந்து ஆர்கன்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சரியா? இந்த ஆர்கானிசத்தில் இருந்து தான் ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆக தொடங்கிச்சு. ஸோ இது வந்து என்ன சொல்ல, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்கானிசம் எல்லாமே என்ன செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல் அந்த மாதிரி பார்த்தோம். இதுலேருந்து ஆர்கன் வந்து டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட பாடி வாலுக்கும் கட்டுக்கும் வயருக்கும் இடையில ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸோட பேர் என்ன அப்படின்னா பேரன்கைமா. இந்த டாட்டட் லைன் பார்த்தீங்களா, இது வந்து மிடில் ரவுண்ட் வந்து அலிமெண்ட்ரி கனால் விச் மீன்ஸ் கட் அண்ட் அவுட்டர் லேயர் வந்து பாடி வால். ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பேரன்கைமா அப்படின்ட்டு ஒரு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. இந்த பேரன்கைமா நம்ம மேக்ஸிமம் எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா பிளான்ட் செல்லில் பார்த்துருப்போம். ரைட்டா? ஸோ இங்கே இப்போ இதில் வந்து பேரன்கைமா செல் இதில் எதுவாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா மசில் ஃபைபராக இதில் வந்து ஆக்ட் பண்ணுது. இந்த மசில் ஃபைபர்ஸ் வந்து சர்க்குலராக இருக்கலாம், லாஞ்சிடியூட்னல் அண்ட் வெர்டிக்கல் லேயர்ஸாக வந்து இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த ஆர்கானிசத்தை பார்த்தோன்னா இதுலேருந்து இந்த ஃபைலத்துலேருந்து இனி வரக்கூடிய ஃபைலம் எல்லாமே வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் விச் மீன்ஸ் இட் ஹேஸ் 3 ஜெர்ம் லேயர்ஸ். 3 ஜெர்ம் லேயர்ஸோட இனி மொத்த ஃபைலமும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதுக்கு எக்டோடம், எண்டோடம் அண்ட் மீசோடம் 3மே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதோட சிமெட்ரி. இது வரைக்கும் உள்ள எல்லா ஃபைலத்துலேயும் நம்ம பார்த்தோன்னா சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, ஏசிமெட்ரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த இதில் இருந்து சிமெட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். எல்லா ஆர்கானிசமுமே அப்படி தான். அண்ட் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் ஒரு ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்னா சூடோ மெட்டாமெரிசம் விச் மீன்ஸ் இந்த ஆர்கானிசத்தை பாருங்கள், இதில் வந்து செக்மெண்ட்ஸாக அரேஞ்சாக இருக்குதுல்ல, பார்க்குறதுக்கு செக்மெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் தே ஆர் நாட் ரியலி செக்மெண்ட்ஸ். ஓகேவா? அது ஃப்ராக்மெண்ட்ஸாக இல்லை. அது பார்க்குறதுக்கு ஒரு என்ன சொல்ல செப்பரேஷன் மாதிரி இருக்குதே தவிர பட் இது வந்து செக்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் ஃபேக் செக்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கிற அதுக்கு தான் சூடோ மெட்டமெரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து இதில் 2 வெரைட்டி இருக்குது. சரியா? ஒன்று வந்து என்ன சொல்ல, இந்த ஆர்கானிசம் வந்து சிலது ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், சிலது வந்து பாராசிட்டிக்காக இருக்கும். சரியா? ஒரு உயிரினத்துக்கு உள்ளே வாழ்கிறதும் இருக்கும், தனியாக வெளியே வாழ்கிறதும் இருக்கும். ஸோ இந்த ஒரு உயிரினத்துக்கு உள்ளே வாழ்கிறது அது எண்டோ பேரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோ பேரசைட்டிக் அனிமலுக்கு வந்து விச் மீன்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் கிடையாது. சரியா? அண்ட் இப்போ வெளியே வாழ தனியாக அந்த பிளனேரியா அந்த மாதிரி தனியாக வாழ்கிற ஆர்கானிசத்துக்கு வந்து அலிமெண்ட்ரி கனால் இருக்குது. பட் இருந்தாலுமே அது எந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு பிளைண்ட் சாக் பிளான் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, ஏனல் ஓப்பனிங் கிடையாது, மவுத் மட்டும்தான் இருக்குது. ஸோ தே ஆர் நாட் வெல் டெவலப்டு. ஸோ அது வந்து என்ன சொல்லலாம், ஒரு பிளைண்ட் சாக் பிளான் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட ரெஸ்பிரேஷன் எடுத்தோன்னா ரெஸ்பிரேஷனுக்கு தனியாக ஆர்கான் எதுவும் கிடையாது. அண்ட் பேரசைட்ஸில் பார்த்தோன்னா லைக் ஒட்டி வாழ்கிறது அதில் பார்த்தோன்னா ஆனிரோபிக் ரெஸ்பிரேஷன், சர்க்குலேட்டரி சிஸ்டம் கிடையாது. தென் எக்ஸ்க்ரீஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட எக்ஸ்க்ரீட்டரி ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ரீட்டரி செல்ஸ் விச் ஆர் கால்ட் அஸ் ஃப்ளேம் செல்ஸ். இல்லைனா அதுக்கு புரோட்டோனெஃப்ரிடியா அண்ட் சொலனோசைட்ஸ்னு இன்னும் 2 பேர் இருக்குது. சரியா? இந்த ஃப்ளேம் செல்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்த ஃபைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ். இதோ இந்த பிக்சரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ளேம் செல்லோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃப்ளேம் செல்லில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸஸ் இருக்குது எக்ஸ்டர்னலில். இன்டர்னலில் பார்த்தோன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. தென் இங்கே நீங்கள் டீப்பாக பார்க்கும்போது இங்கே குட்டி குட்டியாக அந்த பிளாக் டாட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிளாக் டாட்ஸோட பேர் தான் பேசல் கிரானியூல்ஸ். இந்த பேசல் கிரானியூல்ஸ்லேருந்து சர்டன் ஃப்ளாஜெல்லா லைக் ஸ்ட்ரக்சர் வந்து அரைஸ் ஆகுது. சரியா? இந்த ஃப்ளாஜெல்லாவோட மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்குறதுக்கு இது வந்து அசையும் போது ஃப்ளேம் மாதிரி லைக் என்ன சொல்ல தீ மாதிரி இருக்கும். தீயோட அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இது இருக்கும். அதனால தான் இந்த செல்ஸுக்கு வந்து ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல்லேருந்து கலெக்ட் பண்ணி எல்லாமே இந்த இன்ட்ரா செல்லுலார் டக்கு வெளியே போகும். ஓகே? ஸோ இதுதான் அந்த ஃப்ளேம் செல். இதனால தான் அந்த ஃப்ளேம் செல்ஸ் அப்படின்ட்டு ஒரு நேம் இதுக்கு வந்து வந்தது. நெக்ஸ்ட் நம்ம இதை பற்றி இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். சரியா? நர்வஸ் சிஸ்டத்தை எடுத்துட்டோன்னா இதுக்கு வந்து இந்த ஆர்கானிசத்துலேருந்து செஃபலைசேஷன் அப்படின்ட்டு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் இந்த ஆர்கானிசத்துலேருந்து லைக் பிளாட்டிஹெல்மிந்தஸ்லேருந்து தான் ஹெட் லைக் அப்பியரன்ஸ் வந்து வர தொடங்கினது. அதுக்கு முன்னாடி இருக்க ஆர்கானிசத்துக்கு எதுவுமே ஹெட்டு கிடையாது. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹெட் லைக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதுக்கு ஹெட் மாதிரி ஒன்று இருக்குல்ல. ஸோ ஹெட் இருக்குது. பட் அதோட நர்வஸ் சிஸ்டம்
ரொம்ப வெல் டெவலப்டு தான். அண்ட் இதில் அதோட எப்படி இருக்கும் அப்படின்னா லேடர் மாதிரி தான் அதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சரியா? இது வந்து லாஞ்சிடியூனல் நர்வ் கார்ட்ஸ் வித் கேங்லியா. லாஞ்சிடியூனல் நர்வ் கார்ட்ஸ் வந்து கேங்லியாவோட அட்டாச் ஆகி இருக்கும். அந்த லாஞ்சிடியூனல் நர்வ் கார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்வர்ஸ் கனெக்டிவ்ஸ் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அண்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஹெர்மாஃப்ராடிக், விச் மீன்ஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சேம் ஆர்கானிசம். ஒரே ஆர்கானிசத்தில் ரெண்டுமே இருக்கும், மேல் கேமெட்ஸ் இருக்கும், ஃபீமேல் கேமெட்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன் தான் ஹெர்மாஃப்ராடிக். நெக்ஸ்ட் இதோட ஃபர்டிலைசேஷன் எடுத்தோம்னா இது வந்து இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். சரி, அதுக்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அண்ட் செல்ஃப் ஆர் கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் இதில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து டைரெக்டாகவும் இருக்கலாம், இன்டைரக்டாகவும் இருக்கலாம். இன்டைரக்டில் நிறைய வந்து என்ன சொல்லலாம், நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குது, இதுக்கு நிறைய லார்வாஸ் இருக்குது. அண்ட் இதோட டெவலப்மெண்ட்டில் இந்த லார்வல் ஸ்டேஜ் வந்து டெவலப் ஆகுறது லைக் என்ன சொல்ல எண்டோ பேரசைட்ஸுக்கு இந்த லார்வல் ஸ்டேஜ் டெவலப் ஆகுறதுக்கு நிறைய ஹோஸ்ட் தேவைப்படும். 1 or 2 ஹோஸ்ட்டில் தான் மீன்ஸ் நிறைய உயிரினத்தில் வந்து அதோட டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகே. அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி. பிளனேரியா அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் இருக்குது. அதை நம்ம எவ்வளோ துண்டாக வெட்டி போட்டாலுமே ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக இன்னொரு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? இந்த கண்டிஷனோட பேர் தான் என்ன ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஆர்கானிசத்தில் பயங்கரமாகவே இருக்குது. அண்ட் இந்த டானியாசோலியம் இங்கே இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதான் டேப் வார்ம். ஓகே. இந்த டேப் வார்மில் ஒவ்வொரு செக்மெண்ட்ஸும் பிரிஞ்சு போகும். அதோட ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசமாக ஒரு அதோட மெச்சோர்ட் ஆர்கானிசமாக ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி இதுக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. இவ்வளோ தான் இதை பற்றி பார்க்கணுன்னா. ஸோ என்டையராக சொல்ல போனால் இது வந்து என்ன சொல்ல ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஃப்ளாட், இதோட அப்பியரன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆர்கானிசத்துக்கு அப்புறம் இது வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கும். அண்ட் அப்புறம் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் இருக்கும். தென் இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்த்தோன்னா இதுக்கு சியூடா மெட்டமெரிசம், லைக் அதுக்கு மெட்டமெரிசம் பாடி செக்மெண்டேஷன் கிடையாது, பட் இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ளேம் செல்ஸ், இதோட எக்ஸ்க்ரீட்டரி செல்ஸ், இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃப்ளேம் செல்லோட இன்னும் 2 நேம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, புரோட்டோனெஃப்ரைடே அண்ட் சொலனோசைட்ஸ், எல்லாமே ஒன்று தான். தென் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போனால் இதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் லைக் ஆர்கன்ஸ் லைக் இது வந்து எண்டோ பேரசைட்ஸுக்கு சர்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. சரியா? ஹூக்ஸ் அண்ட் சக்கர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதோட ஹெட்டில் பாருங்கள் ஹூக்ஸ் மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கா. ஸோ இது வந்து ஹாஸ்டில் அட்டாச் ஆகிருக்கிறதுக்காக இந்த ஒரு இது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ஃபைலத்தை பற்றி பார்க்கணுன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.